எல்லாருக்கும் வணக்கம். மறைந்த மேடம் வசந்தேவி அவர்கள் முன்பு அடையாறில் அவர் தங்கியிருந்த போது மாதம் ஒரு முறை 2 மாதங்களுக்கு ஒரு முறை அரசு பள்ளி பாதுகாப்பு குறித்து அவரை சந்திப்பதுண்டு. பக்கத்தில் வெங்கடேஷ் ஆத்திரையாவும் சந்தித்தோம். அவர்கள் வேளச்சேரி பகுதிக்கு வந்த பிறகு தொலைபேசியில் சொன்னார், ஜிஆர் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆதம்பாக்கத்து இருக்கேன், வேளச்சேரிக்கு வந்துட்டேன், இனி நீங்கள் வந்து இங்கே தான் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கு அவரை என்னால் சந்திக்க முடியவில்லை. சில மாதங்களுக்கு முன்னதாக மியூசிக் அகாடமி ஹாலில் காகிதமில்லத்து நினைவாக அளிக்கக்கூடிய அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நான் அவரை சந்தித்தேன், பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அவர் வந்து ஊன்றுகோலோடு வந்ததை அங்குதான் பார்த்தேன். தொழில் வசந்தேவி அவர்கள் பல பரிமாணங்களை கொண்டவர். முழுவதும் பேச முடியாது, பேசுவதற்கு நேரமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த துண்டறிக்கையில் நான் எண்ணி பார்த்தேன், 38 அமைப்புகள் இருக்கிறது. நான் சார்ந்த இயக்கத்தையும் இந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நிகழ்ச்சி ஏற்பாளர்களை அமைப்பாளர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் மேடம் வசந்தி அவர்கள் சம்பாதித்த சொத்து. கல்வியாளராக, பெண்ணுரிமை போராளியாக, மனித உரிமை போராளியாக பல்வேறு வடிவங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பை விளக்க முடியும். ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக 2017ஆம் ஆண்டு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தபோது லெனின் தலைமையில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சியினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று அவர் இல்லத்திற்கு சென்று அவரை அழைத்தேன். யார் என்ன எனக்கு கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுறீங்களே, நாங்கள் வந்து என்ன பேசுறது? ஏங்க நீங்கள் வந்து ஒரு வரலாற்று மாணவர், அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, உலகத்தினுடைய போக்கையே வரலாற்று போக்கையே மாற்றிய நிகழ்ச்சி, உங்களுக்கு அதில் என்ன பேச நான் சொல்ல முடியுமா? ஓகே தேங்க்ஸ், நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காமராஜர் அரங்கத்தில் நடந்தது. பல ஆளுமைகள் கலந்துக்கிட்டாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் கட்சி தலைவர்கள் தான். அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னது, ரஷ்ய புரட்சி 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம், ஆனால் இப்போது ரஷ்யா வந்து சோசியலிச நாடாக இல்லை. அந்த ஏற்பட்ட தோல்வி என்பது சோசியலிச தத்துவத்திற்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல, அந்த சோசியலிசத்தை நடைமுறைப்படுத்திய ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். சோசியலிசம் வெல்லும் உலகளாவிய பிரச்சனைகளுக்கு இறுதி தேர்வு சோசியலிசம் தான் என்றதை 2017ஆம் ஆண்டு அந்த கூட்டத்திலே பேசினார். அத்தகைய சிந்தனையார். அவருடைய பணியை பற்றி இந்த காணொலி காட்சியை நம்ம பார்த்தோம். அதில் அவர் ஆற்றிய பிரம்மாண்டமான பணிகள் என்பது பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ரவீந்திரநாத் அவர்கள் சொன்னது போல், இன்று அவர் நம்மோடு இருந்திருந்தால் மாநில அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை பற்றி அவர் கருத்து உடனடியாக தொலைபேசியில் பேசியிருப்பார், எழுதியிருப்பார், இதழ்களுக்கு எழுதியிருப்பார். அவர் தலையிடாத, பங்கு பெறாத, பங்கேற்காத இயக்கமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு என்பது இருந்தது. அவருடைய பங்களிப்பை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு சமூக உணர்வுள்ளவர், சோசியல் கான்சியஸ்னஸ், சமூக பிரஜை உள்ளவர். சமூக பிரஜை, சோசியல் கான்சியஸ் என்றால் அதனுடைய பொருள், நமது முன்னோடிகள் நமக்கு அழித்துவிட்டு சென்ற அந்த சமூகத்தை விட ஒரு சிறந்த சமூகத்தை எதிர்கால தலைமுறைக்கு நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான், அளிப்பதற்காக போராட வேண்டும் என்பதுதான் சோசியல் கான்சியஸ்னஸ். அத்தகைய முறையில் தான் மேடம் வசந்தி அவர்கள் நம்முடைய முன்னோடிகள் அழித்து விட்டு சென்ற சமூகம் இருக்கிறதே, புறையோடி போன பல அம்சங்களை விட்டு சென்றிருக்கார்களே, அல்லது சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கார்களே,
என்று முன்னோடிகள் விட்டு சென்ற சமூகத்தை விட சிறந்த சமூகத்தை அளிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடுதான் பல தளங்களில் பல வடிவங்களில் போராடி இருக்கிறார். அவருக்கு நினைவேந்தல் செலுத்துகிற போது அவர் விட்டு சென்ற பணி ஒன்று இரண்டல்ல, ஏராளமானது. அவர் விட்டு சென்ற பணியை முன்னெடுப்பதற்கு நாம் சபதமேற்பதுதான் அவருக்கு நாம் அளிக்கக்கூடிய செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலி என்று கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக என்னுடைய மறைந்த மேடம் வயசுந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.